இளம் வயதிலேயே ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு அவங்க பொறுப்பு வகுப்பதற்கான அந்த ஆப்ஷன்ஸ் வழங்கும் பொழுது அவங்க வந்து பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து பாம்பே, மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லையுமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட இங்கே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவங்க வந்து எஸ்பியாக இருந்து 2 மாதங்களுக்கு முன்பு தான் அவங்க எஸ்எஸ்பியாக, அதாவது சீனியர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற பதவி உயர்வு பெறுறாங்க. இவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர். இஷா சிங்கின் தாத்தா, அப்பா இருவருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள். அதாவது ஒரு குடும்பத்தில் இவங்க 3வது தலைமுறை ஐபிஎஸ் அதிகாரியா இந்த இஷா சிங்ன்றவங்க இருக்காங்க. தாத்தா அப்பா வரிசையில் 3வது தலைமுறையில் இருந்த இவங்க மும்பையில் வசித்து அதே போல மறைந்த ஆர்பி சிங் அப்படின்றவர் தான் இவங்களுடைய அப்பா. அவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மற்றும் அவருடைய மகன் அவரும் வந்து ஒய்பி சிங், அவரும் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஆர்பி சிங் தாத்தா, ஒய்பி சிங் மகன், அதாவது இவருடைய தந்தை ஆகிய 3 பேர் வந்து இவங்க 3வது தலைமுறை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் இஷா சிங்கினுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நெருக்கடியால் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்கிறாரு. அதாவது அவர் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கடுமையான நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்த பொழுது அந்த ஊழல் செய்தவர்களால் அந்த அரசு அதிகாரங்களில் மற்றும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக அவருக்கு வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கடந்த 2004ஆம் ஆண்டு அவர் ராஜினாமா செய்து ரொம்ப மனமுடைஞ்சு போறாரு. இதை பார்க்கிற 8 வயதான இஷா சிங் உங்களுடைய போராட்டம், அதாவது அந்த 8 வயசுலையுமே கூட நீங்க கவலைப்படாதீங்க, நானும் ஒரு பெரிய அதிகாரியா ஆவேன், அப்போ அவங்க போலீஸ்னு சொல்ல ஒரு பெரிய அதிகாரியா ஆவேன், அப்போ நம்ம வந்து இவங்களெல்லாம் கெட்டவங்களெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய மழலை மொழியில் சொல்லியிருக்காங்க. அந்த 8 வயது சிறுமி தான் இன்று ஐபிஎஸ் ஆக மாறி தன்னுடைய இந்த கடமைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஐபிஎஸ் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இவங்க இதற்கு முன்னாடி என்னவா இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய அந்த நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய தேசிய சட்ட பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து இவங்க அட்வொகேட்டுக்கு படிக்கிறாங்க. அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தாய் அபாசிங்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஷா சிங்கினுடைய தாய் தபால் துறையில் வந்து பணியாற்றுறாங்க. தபால் துறையில் பணியாற்றிட்டு இருக்கும்பொழுதே அவர்களுக்கும் பல்வேறு இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குரலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய அரசு துறை, அதாவது மத்திய அரசு தபால் துறை வேலையை விட்டுட்டு வழக்கறிஞராக பணியில் புரிந்து மகாராஷ்டிரா அந்த பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து அவங்க வந்து வழக்குகள் எடுத்து நடத்துகிறாங்க. தொடர்ந்து அவங்களோட இந்த வழக்கு பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இஷா சிங்கும் அட்வொகேட் ஆகிறாங்க அவங்க அம்மாவை பார்த்து. அதுக்கப்புறமா இவர் எடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இஷா சிங் மலக்குழி மரணங்களுக்கு இழப்பீடு பெற்று தரதுல மிக ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்திருக்காங்க. இதையும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் இப்போவும் தன்னுடைய முகப்பு புகைப்படமாகவே வச்சிருக்காங்க. அதாவது அவங்க அட்வொகேட்டாக இருந்து இப்போ போலீஸ் அதிகாரியாக மாறி இருக்காங்க. அட்வொகேட்டாக இருக்கும் பொழுது இந்த மலக்குழியில் இறங்கி சுத்தம் செய்து மரணமடைந்த தொழிலாளருடைய மனைவிகளுக்கு 10 லட்சம் இழப்பீடு பெற்று கொடுத்ததில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சலாகவும் இருக்கப்படுகிறது.